குட் மார்னிங் பாஸ். சொன்னா கேளு, வேண்டாம் வச்சிடாத. கீழ வந்துடு. சொன்னா கேளு, வேண்டாம் வேண்டாம். கீழ இறங்குமா? ஏதாவது ஆயிட போகுது. லாங் லைஃப் குரூப்போட சேர்மன் மிஸ்டர் சார்லஸ் ஒரு கதாநாயகன் போல செயல்பட்டு தன்னோட உயிரை பத்தி கவலையப்படாம ஒரு ஸ்டூடெண்டோட உயிரை காப்பாத்திருக்காரு. லாங் லைஃப் சேர்மன் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவர் மிகப்பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு. நான் உயிரோட இருக்கதை என்னாலே நம்ப முடியல. ஹலோ பிரதர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சொல்றீங்க? இவர் குடும்பத்திட்ட உடனே சொல்லி ஆகணும். சீக்கிரம் வாங்க. ஓகே டாக்டர். என்னாச்சு? என்ன நடந்தது? நியூஸ்ல எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? என்னால நம்ப முடியல. நான் இப்ப ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸ்கூல் படிப்பு பிடிக்காம அதெல்லாம் விட்டுட்டு அண்டர் வேர்ல்டுல பெரிய ஃபைட்டர் ஆனேன். 50 வயசுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணேன். என் வாழ்க்கையில நான் பண்ண விஷயங்கள் பிடிக்காம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கா? நீங்களாம் யாரு? பிரதர், அதான் உனக்கு ஒண்ணுமே ஆகலையே. நீ தான் பொழைச்சிட்டல, அப்புறம் என்ன? எதுக்காக அம்னீஷியா வந்த பேஷண்ட் மாதிரி நடிக்கிற? மேக்ஸ், நீ எதுக்கு நடிக்கிற? உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சின்ன சண்டைக்காக உன் பிரதரை போய் தள்ளி விடலான்னு பாத்துருக்க? உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே கிடையாது. உன்ன மாதிரி ஒருத்தனை நான் வயித்துல சுமந்திருக்கனே. வைத்தியக்காரா, மறுபடியும் அவன் என்ன அடிச்சிட்டாமா? உன்ன மாதிரி ஒரு பையன் யாருக்குமே பிறக்க கூடாது. மேக்ஸ், நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் யாரையும் தொந்தரவு பண்ணாத. அப்பா அம்மா, எல்லாமே என்னோட தப்பு தான். படிக்கட்டுல அவன் என்ன விளையாட்டா தள்ளி விட்டான். அந்த கோவத்துல நான் சண்டைக்கு போயிட்டேன். அதனாலதான் அவன் இவ்வளவும் பண்ணிட்டான். நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்படிப்பட்ட பையன்கிட்டயா சண்டைக்கு போற? நீ பொழைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் பிரதருக்கு உன்னால ஒன்னும் ஆகல, இல்லனா உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். இதான் விஷயமா? கிராமத்துல வளர்ந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். தன்னோட சொந்த குடும்பத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கான். அதுவும் இந்த தத்தெடுக்கப்பட்ட பையன் அவனை ரொம்ப பாடா படுத்தி இருக்கான். இவ்வளவும் பண்ணிட்டு மொத்த பழைய இந்த பையன் மேல போட்டிருக்கான். மேக்ஸை புல் பண்ணது இவன் தான். ஆனா கடைசியில பழைய எல்லாம் மேக்ஸ் மேல விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் இதுல இருக்க எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இத பாரு, இது எதுவும் உன் பிரச்சனை இல்ல. இவன் கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவன். இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். பாத்துங்க. என்னாச்சு இவனுக்கு? மாடியில இருந்து விழுந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமா பண்றான். ஆனா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா கையவே பிடிச்சிட்டியா? இதனால எனக்கு லாபம் தான்டா. மேக்ஸ், உனக்கு என்னதான் பிரச்சனை? என்கிட்ட சண்டை போட்டதுனால தானே உன்னை கண்டிச்சாங்க. ஆனா நான் தான் உன்னை திட்டவே இல்லையே. ஏன் நீ இப்படி அப்பா கிட்ட நன்றி விசுவாசமே இல்லாம நடந்துக்கிற? மேக்ஸ், முதல்ல உன்னோட பிரதரை மேல இருந்து கீழே தள்ளிவிட பார்த்த. இப்ப அப்பா கையவே புடிச்சிட்டியா? உன் மனசுல நீ என்னதான் நினைக்கிற? இத பாரு, இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாது. எல்லாரும் வாயை மூடுங்க. என்ன இவன் ஏன் இப்படி பேசுறான்? இதுக்கு முன்னாடி இவன் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டானே. உள்ள வந்ததுல இருந்து நீ சத்தம் போறத நிறுத்தவே இல்லை. உனக்கு எனக்கும் பிரச்சனை எப்பவும் முடிஞ்சது. ஆனா நீ உன்னை அடிச்சதா போய் சொல்லியிருக்க. உனக்கு என்ன திமிரு இருக்கும்? இப்போ உண்மையிலே அடிக்கிற. என்ன பண்றேன்னு பாக்குறேன்டா. என்ன இது? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? எதுக்காக நீ இப்ப என்ன அடிச்ச? கண்டிப்பா நான் அதை உனக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண போறதில்ல. வெளியே உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பாத்துக்கிறேன். என்னது? அலெக்ஸ், உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, எனக்கு புரிஞ்சு போச்சுமா. நான் இங்க இருக்கிறது என் பிரதருக்கு பிடிக்கல. அலெக்ஸ், இவ்ளோ நல்ல மனசோட நீ இருக்கும்போது அவனை பத்தி எதுக்காக யோசிக்கிற? தப்பு பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. அவனை தத்து தானே எடுத்தீங்க. அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. அவன் உன்னோட பிரதர். நீ கிராமத்துல வளர்ந்த பையன் தானே, அதான் உன் புத்தி இப்படி போகுது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி பொய் சொல்ற பழக்கமும் இருக்கு. நாங்க யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப மட்டும் நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கல, என் குடும்பத்தை விட்டே நீ வெளியே போயிடணும். மேக்ஸ், உனக்கு சொல்றது புரியலையா? புரியுது. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த குடும்பத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம். இதை இதோட முடிச்சுக்குவோம். உங்களை மாதிரி உள்ளவங்க குழந்தைங்களை எப்பவும் என்னைக்கும் வளர்க்கவே கூடாது. எப்படி உன்னால திமிரா பேச முடியுது? இங்க பாரு மேக்ஸ், இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போனா உனக்கு தான் பிரச்சனை. உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாது.
வந்துட்டியா? சார் நீங்களா? நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்க எதுக்கு சார் வந்தீங்க? என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறீங்களா? உங்க பையனால தான் எங்க லீடரே இறந்து போயிட்டாரு. இதுக்கு உங்க குடும்பமே பதில் சொல்லாம ஒருத்தரையும் விட மாட்டேன். அப்ப இவனை காப்பாத்த முயற்சி பண்ண அந்த தொழிலதிபர் இறந்துட்டாரா? இந்த சிட்டில இருக்கிற மிகப்பெரிய கம்பெனியோட ஓனராச்சே, இந்த நாட்டோட மிகப்பெரிய தொழிலதிபராச்சே. எங்களை மன்னிச்சிருங்க. உண்மையாவே நடந்தது எங்களுக்கு என்னன்னு தெரியாது. லாங் லைஃப் கார்பரேஷனை எதிர்த்து நாங்க என்ன பண்ணிட போறோம்? ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவன் தான். எதுவா இருந்தாலும் இவனை கேளுங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. இந்த மேக்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னா நீங்க அவனை தான் தண்டிக்கணும். போது வாய மூடு. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? இந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கீங்க. நம்ம லீடரோட மெமோரியலுக்கு இவங்க எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு வாங்க. யாராவது வரமாட்டேன்னு சொன்னா அவங்கள ஆத்துல தூக்கி போட்டுருங்க. விடுங்க. விடுங்க. எங்களை விட்டுருங்க. என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் விடுங்க. சொன்னா கேளுங்க. அப்பா சார் பரவாயில்லடா, உன் பஞ்சுக்கு நல்ல பவர் இருக்கு. ஆனா என்ன, இந்த ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி பண்ணாத. என்னடா மேக்ஸ், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்கிட்டயே ஆட்டம் போடுறியா? ஏய், கையேடுறா. எங்க லீடர் உன்னாலதான்டா இறந்தாரு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருந்திருக்காது. அவரோட தியாகத்தால தான் நீ உயிரோடு இருக்க. அந்த நன்றி கூடவா இல்ல? உன் கதையை நானே முடிச்சிருவேன். நீ அப்புறம் நீங்களா ஒரு கேங்ஸ்டரா? நீ அப்புறம் நீங்களா ஒரு கேங்ஸ்டரா? எப்ப பார்த்தாலும் யார் அடிக்கலாம் யாரை கொல்லலாம்னு யோசிக்கிறீங்க. உங்களால எனக்கு ஒரே அசிங்கமா இருக்குடா. டேய் என்னடா இது? இந்த வார்த்தைலாம் உண்மையாவே நீ யாருங்கிறத சொல்லு. நான் தான் ஜான் பிரவுன். நீ போய் சொல்ற. நீ எங்க பாஸ் பேரை சொல்லிக்கிட்டு ராபர்ட் மில்லர் 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ சாட்ல பணத்தை இழந்தவன். பிசினஸ் லூப்ல இருக்க முக்கியமான டீமை வச்சு அதை சால்வ் பண்ண. போட்டோஸ்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆச்சு. அப்புறம் கெவின் மார்டின், நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் மனைவியோட சண்டை போட்ட. அதை செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போக கூச்சம் வேறப்பட்ட. அன்னைக்கு சர்ஜரி மட்டும் பண்ணலைன்னா இன்னைக்கு வேலைக்கு ஆயிருக்குமா? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இது எங்க பாஸ்க்கு மட்டும் தானே தெரியும். இவன் எப்படி இதெல்லாம் சொல்றான்? அப்புறம் உன்னை பத்தி நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க தான் எங்களோட பாஸ். நீங்க நிஜமாவே எங்க பாஸ் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அண்ணா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே கலையிலிருந்து போச்சு. நீங்க திரும்ப வந்ததுல சந்தோஷம். குரூப்புக்கு போக வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. கடவுள் எனக்கு இன்னொரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த வயலண்ட் லைஃபை விட்டுட்டு வேற ஒரு லைஃபை வாழ போறேன். இப்போதைக்கு இந்த அண்டர் கிரவுண்டை பத்திலாம் என்கிட்ட பேச வேண்டாம். என் சின்ன வயசு கனவு நினைவாக்க போறேன். பாஸ், இந்த வயசுல போய் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? பாஸ், உங்களுக்கு புதுசா ஒரு உடம்பு கிடைச்சிருக்கிறது சரிதான். புதுசா ஒரு மைண்டு கிடைச்சிருக்க போல இருக்கு. பாஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஓகே பாஸ். ஓகே பாஸ். என்ன அஸ்வின், ஓகே தானே? முன்ன மாதிரிலாம் உன்னால பேச முடியாது. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வாவ். அண்ணே வணக்கண்ணே. வாங்க போலாம். உட்காருங்க. போச்சு, லேட் ஆக போகுது. ஏய், உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? ஏய், நீங்களா யாரு? இங்க பாரு பாப்பா, இன்னைக்கு முதல் முறையா எங்க பாஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அதனால நான் கொஞ்சம் சொல்றத கேளு. அட புடிமா, எடுத்துக்கோமா. சரி வாங்க போலாம். உனக்கு தெரியுமா, மேக்ஸ் கிளாஸ் டாப்பரை காணோம். இன்னும் அவன் வராம இருக்கான். என்னாச்சு அவனுக்கு? நீயே பாரு.
உனக்கு ஏதாவது தெரியுமா? டாப் ஸ்டூடெண்டா? அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் பிரச்சனை முடிஞ்சுச்சா இல்லையானே தெரியல. ஓ அப்படியா? உனக்கு வருத்தமா இருக்கோ? அண்ணா, அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. அவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு. நியூ ஜாயினிங்கா இருப்பானோ? ஹே, என்னோட சீட் எங்க இருக்கு? நீ இன்னைக்கு தானே முறையா ஸ்கூலுக்கு வர. உனக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்தா நீ டீச்சர் கிட்ட கேளு. என்னோட பேர் மேக்ஸ் ஸ்மித். மேக்ஸ் ஸ்மித்? என்ன? அவன் சொன்னதை கேட்டியா? என்ன இது? இவன் மேக்ஸ் ஸ்மித்தா இருக்க வாய்ப்பே இல்ல. மேக்ஸ் ஸ்மித் எப்பவுமே பவுல் கட் தானே பண்ணிருப்பான். ஒரு மாதிரி திக்கான கண்ணாடியில போட்டிருப்பான். ஆனா இவன் ரொம்ப ஸ்டைலா இருக்கானே. இப்படி ஒரு சேஞ்ச் எப்படி வந்திருக்கும்? மேக்ஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேக்ஸ், இப்படி உன் இஷ்டத்துக்கு தூக்கி போடுறியே, இது தப்புன்னு தோணல? உனக்கு அவனை பார்த்து பயமா இல்லையா? உங்களுக்கு வேணா வேற யாராவது சீட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் நான் உன்கிட்ட பேசக்கூடாதா? ஸ்கூல் பியூட்டி இங்க இருக்கா, அவளையும் பார்த்து பேச மாட்டேங்கிற? நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல. என்னாச்சு? இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற? நான் என்னடா மன்னிப்பு கேள்றா. நான் எதுக்குடா உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ சொன்ன உடனே கேட்டுருவனா? நீ முதல்ல சாரி கேளுடா. என்ன இது? மாஸ் பண்றானே. என்ன அது? இங்க பாருங்கடா, என் பிரதர் திரும்ப வந்துட்டான். மேக்ஸ், நீ என் பொருளை தொட்டிருக்க கூடாது. கேரி, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? சீரியஸ்லி? இது ஒன்றும் உன் கிளாஸ் ரூம் இல்ல. நீ இப்படிதான் பண்ணுவேன்னா நான் கிளாஸ் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் இங்க என்னோட பட்டி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இதுல இருக்க டீச்சரை இன்வால்வ் பண்ற. உங்களை அந்த பொண்ணுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சியா? தைரியம் இருந்தா என்கிட்ட பேசு. டேய் பொடியா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல வர்ற? என் படிப்பை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. ஏய், என்ன இப்படி பேசுறான்? என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்ன நடக்குதுங்க? உன்னை நான் பாத்துக்கிறேன். எல்லோ ரத்தம் அதான் சீனை போடுது. மேக்ஸ், உனக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? ஆட்டிடியூட்ல ஷார்ப்பா இருக்க. டஃப்பா இருக்குல்ல? ஆல் தி பெஸ்ட். உண்மையாவே டஃப்பா தான் இருக்கு. மேக்ஸ், நான் சொல்றத கேளு. எது பண்ணாலும் கொஞ்சம் கவனமா பண்ண, புரியுதா? நீ பேசுறதெல்லாம் பெருசா இருக்கு. பிரச்சனையாச்சுன்னா தாங்குவியா நீ? நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி நீங்க அடி வாங்கும் போதெல்லாம் உனக்காக இங்க துடிச்சது இவன் மட்டும்தான். இப்ப எங்க ஸ்கூல் பியூட்டிக்கு நீ என்ன பிரேக் கொடுத்திருக்கியா? ஏய், வாய் மூடு. கவலைப்படாதீங்க, இவனுங்களாம் பொடி பசங்க. இவனுங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் எங்க அப்பா அம்மா காலத்துல யூஸ் பண்ணது தெரியுமா? இதெல்லாம் பழங்கால பொருள்னு சொல்லுவாங்க. இது ஆமா, நீ எந்த ஏரால இருந்து வந்திருக்க? இப்பெல்லாம் இதை யாரும் யூஸ் பண்றது இல்லையா? உண்மையாவே நீ நல்லா காமெடி பண்ண கத்துக்கிட்ட. அந்த பைத்தியக்காரங்க கிட்ட என்ன சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? எதையும் சரியா பண்ண தெரியாதவனுங்க. மேக்ஸ், நீ இப்போ என்ன குடிச்சிட்டு இருக்க? இது ஜூஸ்மா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காஸ்பிளேயிங் பண்றியா? நீ பிரின்சிபல்ல தானே இப்ப நக்கல் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சிருக்கேன். என்னது டெஸ்டா? என்னன்னு ஒண்ணுமே புரியல. இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போறதுன்னே தெரியலையே. இந்த பசங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஃபைனல் எக்ஸாம் வந்தும் யாரும் ஸ்டடியில ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காங்க. எப்பவும் இவனோட பேப்பரை பார்க்கும்போது நிம்மதியா இருக்கும். இவனுக்கு இப்போ என்ன ஆச்சு?
ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறியா? உனக்கு என்னதான் ஆச்சு இப்போ? இந்த கிளாஸ்லயே நீ தான் டாப்பர். நீ என்னடானா எங்க கிட்டலாம் வந்து ஹெல்ப் கேக்குற? இப்போ நீ ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுது. என்னது? என்னதான் நீ ஹேண்ட்ஸமா இருந்தாலும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்ப, அழகா இல்லாத மாதிரி காட்டிப்ப. இவ்வளவு ஈஸியா ஜெயிக்க தானே இதை பண்ற. அப்படி இல்லனா நீ என்ன சேஸ் பண்றியா என்ன? நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். நீ ப்ரொபோஸ் பண்ணா ஓகே சொல்லிடுவேன். அப்படி இல்ல, நீங்க 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ், ஏன் இப்படி பேசுற? உனக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? போதும் நிறுத்து. நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். டேய், சொல்லிட்டு கத்த மாட்டியாடா? டேய், ஒண்ணுதான், இப்பவே எங்க கூட வா. செம்மையா மாட்டினா அவன். மேக்ஸ், வாடா. சீக்கிரம் வா, நம்ம போய் டீச்சர் கிட்ட சொல்லலாம். அவனுக்கு என்ன பிரச்சனை? உன் கையெல்லாம் பிடிக்கிறான், விட்டா கிஸ் பண்ணிடுவான் போல. அதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் டீச்சர் கிட்ட பேசிட்டு வரேன். அவனுக்கு இப்ப ஆபத்து. சீக்கிரம் வா போலாம். போன முறை நீ உன் அதிர்ஷ்டத்தினால தப்பிச்சிட்ட. இப்போ உன்னை காலி பண்ண எனக்கு 100 வழி இருக்குடா. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கேரி, மேக்ஸ் ஸ்மித்தோட உடம்புக்குள்ள ஆவி ஏதோ பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறான். அப்படியா? இப்ப பாத்துடலாம் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. இத பாத்துட்டு பேசிக்கண்ணா. உன்ன மாதிரி ஒரு லூசர் திடீர்னு வந்து ஆட்டிடியூட் காட்டினா நல்லாவா இருக்கு? கொஞ்சம் கிட்ட காட்டு. வா, கிட்ட காட்டு. காட்டு காட்டு. டேய் பொடி பயலே, இன்னும் கிட்ட வா. நல்லா பாரு. என் புது போனை என் கண்ணு முன்னாடியே சுக்குநூறு ஆக்கிட்டியே. மேக்ஸ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கேரி, அவன் நம்மள பைத்தியமாக்க பாக்குறான். போய் அவனை புடிங்கடா. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். பேசும்போது தனியா பேசுறீங்க, சண்டைன்னா ஏன்டா ஒண்ணு கூடுறீங்க? உனக்கு தைரியம் இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா. ஒருவேளை நீங்க மொத்தமா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். இல்ல என்கிட்ட சண்டை போட தைரியம் இல்லைன்னா அப்படியே ஓடிடுங்க. என்ன தைரியம்டா உனக்கு? பியூஸ பிடிக்கிட்டானே. என்னடா ஆச்சு இவனுக்கு? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். டேய், நியாயமா முதல்ல நீதான் வந்திருக்கணும். போதும் நிறுத்துங்க. ஐயோ, டிசி கொடுத்துருவாங்களோ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல டீச்சர், நான் உங்களுக்கு சொல்றேன் டீச்சர். அவங்க தான். போதும் நிறுத்து. நீ எதுவும் பேச வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. என் ஸ்கூல் லைஃப் மொத்தமா முடிச்சு விட போறாங்க. அவங்க தான் உன்னை புள்ளி பண்றாங்கன்னு தெரியும்ல, நீ ஏன் பேசுற? டீச்சர், டீச்சர். சரி, வரி பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப இவன் கிட்ட சண்டை போடுறீங்க? மேடம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவன் தான் எங்க எல்லாரையும் புள்ளி பண்ணா, தெரியலையா உங்களுக்கு? அப்படியா? நீ குழந்தை, அப்பாவி இல்ல, என்கிட்டயே நடிக்கிறியா நீ? சரியா சொன்னீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இவன். மொத்த கிளாஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க இங்க அவனை ஃபோர்ஸ் பண்ணி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இதுக்கு பேர் புல்லிங் தான்டா. என்னவ நீ ஏன் அங்க பாரு? இங்க அடி வாங்கினது நாங்க தான், அவன் இல்ல. சும்மா உளறிட்டு இருக்காதீங்க. டீச்சர் ப்ளீஸ், என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. போதும், வாயை மூடு. இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவன் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். இவன் மேல குறை சொல்லாதீங்க. அப்புறம் நீ இருக்கியே, நீ இவனோட அண்ணன் தானே. இவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்க. அதுவும் இந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு உன் தம்பிக்கிட்டே சண்டைக்கு போறியா? இதுக்கு மேல இப்படி நடக்க கூடாது. எல்லாரும் உங்களோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. வேற வழியே இல்ல. பாஸோட அப்பாவா நான் தான் போக போறேன். இப்பவே போய் மீட் பண்ணி ஆகணும். என்ன சொல்ற? நீ அப்பான்னு சொன்னா யார் நம்புவா? நான் வேணா அப்பாவா போறேன். 2 பேரும் என்ன பேசுறீங்க? இதெல்லாம் செட்டே ஆகாது. காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. பாஸ் மாட்டிட போறாரு. என்ன பார்த்தா வேணா பாஸோட அப்பா மாதிரி இருக்கும். நான் போறேன். நான் தான் கரெக்டா இருப்பேன். நான் தான் போவேன்.
நான் தான் போவேன். ஏய் நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தானே போவேன். நான் போறேன்டா. சொன்னா கேளுடா. நான் போவேன். நான் போறேன். தப்புதான். நாங்க தான் அவனை சரியா வளர்க்காம போயிட்டோம். ஆமா டீச்சர், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். இப்ப அவன் ஃபைனல் இயர்ல இருக்கான். ஒரு பேரண்டா நீங்க என்ன பண்ணணும்? உங்க பசங்களை கவனிக்கணும்ல. உங்க பசங்களுக்கு இங்க படிக்க பிடிக்கல, எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸையும் மதிக்கிறது இல்ல. டீச்சர்னா எப்படி இருக்கணும்? என் பையனை பத்தி அப்படி சொல்றீங்க? அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் ஒன்னும் பொறிக்கல இல்ல. அத நாங்க எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு சாட்சி நாங்க இருக்கோம். உங்க பையன் மேல தப்பு இருக்கு. நாங்க சொன்னது உண்மைதான். கண்ணு முன்னாடி இவ்ளோ பேர் சொல்லியும் உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. டியர் பேரண்ட்ஸ், என்ன நடக்குதுங்க? என்ன இது? அட சார், இங்க என்ன சார் பண்றீங்க? லாஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு நீங்க பெரிய டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஒரு நன்றி சொன்னப்ப கூட நீங்க ஏத்துக்கல. என் பையன் அப்படி பண்றவன் இல்ல. நாங்க சொன்னா உண்மையா இருக்கும். அதுல எந்த பொய்யும் இல்ல. என் பையனை யார் அடிச்சா? இப்பவே அது எனக்கு தெரிஞ்சாகணும். இது மிகப்பெரிய தப்பு. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இங்க நடந்தது தெரியாம என்ன நீங்க பேசுற நீ? முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. இனி இப்படி ஆகாம நாங்க பாத்துக்கிறோம் சார். சார், தப்பு பண்ணது அவன்தான் சார். உனக்கு வேலை வேணுமா வேணாமா? சார் யாருன்னு உனக்கு தெரியுமா? பிரவுன் கார்ப்பரேஷன்ல முக்கிய பொறுப்புல இருக்காரு. அது தெரியாம வளர்ற இவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா உனக்கு? தேவையில்லாம டார்ச்சர் பண்ணாத. பிரவுன் கம்பெனில இவர் முக்கிய பொறுப்புல இருக்காரு போல. அவங்களுக்கு இங்க மட்டும் பிரான்ச் இல்ல, உலகத்துல பல இடங்கள அவங்க பிரான்ச் வச்சிருக்காங்க. நம்ம நாட்டோட டாப் கம்பெனி. அந்த கம்பெனி பெருசா வரதுக்கு இவர் முக்கியமா உழைச்சிருக்காரு. அதனாலதான் அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. ஆனா உண்மையிலே இந்த பதவிக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் தான் சேர்மனா இருக்க வேண்டியது. அவரோட மர்ம மரணம் தான் இதுக்கு காரணம். அப்ப அடுத்து அந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட பையனை இவங்க எப்படியும் தண்டிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பசங்க கூட இருக்கிறது தான் நல்லது. என் பையனும் அங்கதான் இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பையன் நல்ல பையன் தான். நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நீ தப்பிக்க முடியாது. நீ நில்லு. மேக்ஸ், இப்ப நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. மேக்ஸ், அவங்க கிட்ட நீ ஜெயிக்க முடியாது. பேசாம நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. நானும் கேட்டுறேன், புரியுதா? அவர் கடவுளாவே இருந்தாலும் சரி, நான் கேட்க போறதில்ல. பிரவுன் கார்ப்பரேஷனோட வைஸ் பிரசிடென்ட் அவரு. இங்க எனக்கு பின்னாடி பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. படம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 1 மாசம் சீன் வரும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அப்பா, அம்மா, அக்கா. டீச்சர், எங்க அலெக்ஸ் யாரையும் அடிக்கிற பையன் கிடையாது. அவனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா டீச்சர், உண்மைதான். அவன் வீட்ல எப்படி நடந்துப்பான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க அப்படி வழக்குல, புரிஞ்சுக்கோங்க. வேற யாரோ தான் அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம அவனை டிஃபெண்ட் பண்றீங்க. நீங்க அவ்வளவு க்ளோஸா என்ன? டேய் மேக்ஸ், நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க இல்லாம வேற எங்க இருப்பேன்? இன்னும் சொல்ல போனா இங்க இருக்க எல்லா தகுதியும் எனக்கு தான் இருக்கு. இங்க தப்பான பையனை மெயின் கல்பிரேட்டா சொல்லிட்டாங்க. உண்மையான கல்பிரேட் உங்க பையன் தான். என்ன பேசுற நீ? கிராமத்துல இருந்து வந்த புத்தி உனக்கு போதா? அம்மா அப்பாவே குறை சொல்ற? இவ்வளவு சீப்பா நீ நடந்துட்டா எப்படி? உனக்கு அசிங்கமா இல்லையா? இது தேவையா உனக்கு? நீங்க எதுவும் தெரியாம பேசாதீங்க. மேக்ஸ் ரொம்ப நல்ல பையன். படிப்புல எப்பவுமே ஃபர்ஸ்டா வருவான். இதுவரை அவன் யாரோடவும் பிரச்சனைக்கு போனதில்ல. அவனோட டீச்சரை நான் இதை உறுதியா சொல்லுவேன். ஆனா நீங்க டீச்சர், அவன் உங்களை ஏமாத்திருக்கான்னு எனக்கு நல்லா புரியுது. அவன் வீட்ல இருக்கும் போது அலெக்ஸ் அவன் நல்லா புள்ளி பண்ணுவான். இப்ப ஸ்கூல்லயும் அதே மாதிரி பண்றான் போல இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. ஆமா டீச்சர், இந்த மேக்ஸ் நல்லவன் இல்ல. எல்லாரையும் ஏமாத்த பழகி இருக்கான் அவன். கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவன். என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல இருக்கு. உங்களுக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு நான் ஏற்கனவே வந்துட்டேனே. நான் ஒருத்தரை அடிக்க வேற பார்த்தேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல வர்றீங்க? ஏன்னா இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அடுத்த தடவை மரியாதை குறைவா ஏதாவது நடந்துக்கிட்ட உன் மண்டை இந்த மாதிரி உடையும். போதும், நிறுத்துங்க. இந்த ஷோ இதுக்கு மேல ஓடக்கூடாது. ஐயோ மிஸ்டர் வாக்கர், நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? இதோ உங்க பையன் இருக்கானே, அவன் என் பையன் அடிச்சிருக்கான். அவனோட அப்பா அம்மாவா நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கலனா இனி நீங்க என் கம்பெனில வேலை செய்ய முடியாது. அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்லனா அவர் எங்களை கேட்க சொல்றாங்க. முடியாது. உன் பொறுக்கித்தனத்தை வேற எங்கேயாவது வச்சுக்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் பையனை போய் அடிச்சிருக்கேடா. அவங்க பிரவுன் கார்ப்பரேஷனை சேர்ந்தவங்க. மரியாதையா அவங்க கிட்ட இப்பவே நீ மன்னிப்பு கேளு. அப்படி இல்லன்னு வெயி, இந்த இடத்தை விட்டு நீ வெளியே எங்கேயும் போக முடியாது. சொல்றது கேளு, இல்ல உனக்கு பெரிய தண்டனை கொடுக்க வச்சிருவேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? போலாம். வாங்க. தப்பு பண்ணாத ஒரு பையனை மன்னிப்பு கேட்க சொல்லி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணா என்னங்க அர்த்தம்?
நீங்க பண்றது பெரிய தப்பு. இப்படி அவனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறீங்க. சொந்த அப்பா அம்மாவே இப்படி பண்ணா அப்புறம் மத்தவங்க எப்படி நடந்துப்பாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க திருந்து பாருங்க. பெத்த அப்பா அம்மாவா இருந்துட்டு உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாம பேசுறீங்க. உங்களை நினைச்சா அசிங்கமா இருக்கு. உண்மையாவே நீங்க தான் அவன் பேரண்ட்ஸா என்ன? என்னம்மா பேசுற நீ? அவன் பண்ண தப்புக்காக நான் அடி வாங்கணுமா? என்ன கண்டிப்பா அடிக்கக்கூடியவன் தான். எனக்கு அவனை பத்தி தெரியும். ஆமா ஆமா, அவனை நான் அடிச்சனா இல்லையா, புள்ளி பண்ணனா இல்லையான்னு நீங்க யாரும் பார்க்கல. ஒருவேளை நான் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னா அதை நான் பண்ணிட்டு அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். நீங்களாம் ஒரு அப்பா அம்மா. என்னடா பேசுற நீ? எங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத. உன்னை நீ பாத்துக்கிறதா இருந்தா பாத்துக்க, பிரச்சனை இல்ல. ஆனா உன்னால இப்ப எங்களுக்கு தேவையில்லாத அசிங்கம். தெளிவா சொல்றேன், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ தான் இருந்திருப்ப. எங்க உதவி கிடைக்காததுனால இந்த மாதிரி பண்ணிருப்ப. நீ ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்பா அம்மா ப்ளீஸ், நான் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. வேணும்னா நம்ம அவனை மறுபடியும் ஃபேமிலியில சேர்த்துக்கலாம். தப்பான எண்ணத்துல அவன் எதுவுமே பண்ணல, எல்லாமே கோவத்துல தான் பண்றான். அவனை விட்டுருங்க. மேக்ஸுக்கு நீ பறிஞ்சு பேசாத. உன்னதான் அவன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இது எல்லாத்துக்கும் இப்பவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். மேக்ஸ், இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. இல்லன்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். 3 நிமிஷத்துக்குள்ள மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லைன்னா பிரச்சனையை பெருசாக்கிடுவேன். ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்க தயங்குறானா நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ணா நீங்க தான் பொறுப்பு. மேக்ஸ், ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிரு. ஏய் மேக்ஸ், ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிச்சு விடுறா. இதனால அப்பா தான்டா பாதிக்கப்படுவாரு. முடியாது. மன்னிப்பு கேட்கணும்னா நீங்க வேணா கேளுங்க. டேய் நன்றி கெட்ட பயலே, உன்னால முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க முடியாதா? இருடா, உன் காலை இப்பவே நான் உடைக்கிறேன் பாறா. போதும், நிறுத்துங்க. நீ இப்படி வழி விடுமா? பண்ணாதீங்க. மேடம், என்ன திமிரு உனக்கு? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன். மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.